நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற விஷயம் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படிங்கிற பேப்பரில் யூனிட் 4 அதில் கடைசி பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி கிராமர்லேயும் எல்லா கிராமருமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. சிலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அஸ். ஸோ அதெல்லாம் டைரக்ட் இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸஸ், இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எல்லா விதமான கிராமரும் நமக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி பேசிக்கான கிராமர் எது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. ஸோ பேசிக் ஆஃப் கிராமர் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை சொல்லுவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை சொல்லுவாங்க. அதாவது நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதுக்கு அடுத்தபடியாக எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசிக் கிராமரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்ஸ். டென்ஸ்னால் என்ன? காலம். ஓகே, தமிழில் நமக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கும். பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், ஃப்யூச்சர் எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு அந்த காலங்களையும் நம்ம 4 டிவிஷனில் பிரித்து வச்சுருக்கோம். 4 கைண்ட்ஸாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், லைக் தட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர். அப்போ ஒரு டென்ஸுக்கு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு 4, பாஸ்ட்டுக்கு 4, ஃப்யூச்சருக்கு 4, ஆக மொத்தம் 12 டென்சஸ் we have to learn. இந்த 12 டென்ஸ்லையும் ஓரளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா என்ன மாதிரியான கிராமராக இருந்தாலும் we can easily observe. ஓகே, என்ன மாதிரியான கிராமர், அது டைரக்ட் இன்டைரக்டாக இருந்தாலும் சரி, பாசிவ் வாய்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளால் அதை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நாம் அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம யூனிட் 4ல் கிராமர் போர்ஷனில் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வெரி வெரி சிம்பிள் டென்சஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 டென்ஸ்லேயும் ஒவ்வொன்று தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சிம்பிள் டென்சஸ் மட்டும். அது என்ன சிம்பிள் டென்சஸ்? ரொம்ப சுலபமாக இருக்குமா? ஆமாம். ஆனால் இங்கே சிம்பிள் டென்சஸ் அப்படிங்கிறது இன்னொரு மேனர்லையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், இந்த 3யும் தான் நமக்கு பாடப்பகுதியாக அங்கே கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். நாம் ஒரு அசைன்மெண்ட் எழுதுகிறோம், ஒரு டெஸ்ட் பேப்பர் நமக்கு கரெக்ட் பண்ணுறாங்க. நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்கே இப்படி ஒரு ரவுண்டு, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இல்லை ஒரு கட் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணது உண்டா? அதெல்லாம் சின்ன சின்ன டென்ஸ் தவறுகள் நம்ம பண்ணியிருப்போம். த டெஸ்ட் பேப்பர் இஸ் கரெக்டடுக்கு பதிலாக ஆர் கரெக்டட்னு போட்டிருப்போம். சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கும், பன்மையான வெர்பை கொடுத்துருப்போம். அதாவது தமிழில் நமக்கு சொல்லணும் அப்படின்னா ராமன் சென்றார்கள். அதில் தவறு என்ன? சென்றார்கள்னு சொல்கிறோமே, ஒருவன் தான் ராமன். அப்போ ராமன் சென்றான்னு சொல்லணும். அதே மாதிரி தவறுகள் தான் இங்கிலீஷில் பண்ணுறோம். அதை டென்ஸில் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். மிஸ்டேக் இன் டென்ஸ். ஸோ அப்போ நம்ம டென்ஸை கரெக்டாக படிச்சுக்கணும். ஓகே, எந்த காலத்துக்கு? ராமன் வந்தான், ராமன் இன்று வந்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தும் போது அந்த வந்தான், வந்தார், அதாவது எந்த இடத்துல வினை முடியுதோ அந்த வினையை நம்ம பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் தப்பு பண்ணுவோம். ஸோ அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இங்கே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸினுடைய யூசேஜை சொல்கிறாங்க. இட் யூஸ்ட் ஃபார் டிஸ்கிரைபிங் ஃபேக்ட்ஸ். ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஜென்ரலான விஷயம், எந்த காலத்துக்கும் ஒத்துக்கக்கூடிய விஷயம்னா அதை தாராளமாக நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்ல முடியும். இங்கே நமக்கு ஒரு பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா பறவைகள்லேயும் ஈகிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது. எல்லா பறவையும் ஸ்ட்ரோம், புயல் காற்று வீசும்போது அந்தந்த அதனுடைய வீட்டில் போய் ஒளிஞ்சிருக்கும். பட் இந்த ஈகிள் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மேலே பறக்க ஆரம்பிக்கும். The eagles get excited when clouds gather.
ஓகே, மேகங்கள் சேரும் பொழுது இது ரொம்ப எக்ஸைட் ஆகுமா ஈகிள்ஸ். இது எப்படி நடக்குது? இன்ஸ்டிங்க்ட்லி ஃபைண்ட் த விங்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோமில் பறக்கக்கூடிய தன்மை வந்து அது இருக்குது. ஓகே, அண்ட் அந்த ப்ரெஷர் மூலமாக அது மேலே 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 பறந்து போகக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்குது. ஓகே, ஆனால் மற்ற பறவைகளெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு லீவ்ஸ்கிட்டையும் பிரான்ச்சஸ்கிட்டையும் அவங்கவுங்க வீட்டில் போய் தூங்கிடும். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் இப்படி தான் ஒரு கஷ்டம் வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓடி ஒதுங்கி ஒளிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்ட்ரோம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? அப்டக்கிள்ஸ், ட்ரபிள்ஸ், ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வரும்பொழுது நாமளும் என்ன பண்ணணும்? இந்த ஈகிளை போல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸை அடித்து ஒதுக்கி மேலே மேலே போகணும். ஸோ இது ஒரு சாதாரணமான ஒரு பேசேஜை கொடுத்துட்டு இதில் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கவனமாக பாருங்கள். என்ன டென்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பாருங்கள். எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இஸ், லவ்ஸ். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா வெர்ப் கூட எஸ் சேர்க்கணும்னு நமக்கு ஒரு ரூல் இருக்குது. ஓகே, he goes, they go. அதே மாதிரி ஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிங்குலர், பட் அதை நம்ம ப்ளூரல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் தான் வச்சு அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணக்கூடிய வெர்ப்லையும் நம்ம எஸ் சேர்க்க மாட்டோம். ஓகே, ஐ கோ டு சென்னை, பட் ஐக்கு பதிலாக ஹீ யூஸ் பண்ணுறோம். ஒருமையான ஒருத்தரை மட்டும் ஹீ கோஸ் டு சென்னை. இப்படி மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்தணும். அண்ட் எதுக்காகலாம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் ட்ரூத்ஸ்க்கு எக்ஸசைஸ் 1 கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அறிவியல் கூற்றுப்படி இது தப்பு. ஓகே, சன் எவர் ரைசஸ் அண்ட் சன் எவர் செட்ஸ். ஓகே, சூரியன் உதிக்கவும் செய்யாது மறையவும் செய்யாது, இதுதான் அறிவியல் உண்மை. பட் ஒரு கிராமருக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். சூரியன் வந்து எங்கேயாவது நார்த்தில் உதிச்சதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இன்னும் ஈஸ்டில் தான் அது உதிக்கும் திசை கிழக்கு. ஓகே, இஸ் அ யூனிவர்சல் ட்ரூத். ஓகே, அண்ட் அடுத்த இது பாருங்கள், எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன். இது ரொம்ப ரொம்ப உண்மை, சயின்ஸ்லேயும் இது உண்மை. எர்த் எப்போவுமே எதை சுற்றி தான் வரும்? சூரியனை சுற்றி வரும். ஸோ லுக் அட் த வெர்ப் நவ், லுக் அட் த வெர்ப் ரிவால்வ்ஸ். ரிவால்வ் தான் வெர்பு, ஆனால் எஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. இங்கே ரைஸ் தான் வெர்பு, ஆனால் எஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்படி யூனிவர்சல் ட்ரூத் எல்லாம் சொல்கிறதுக்கு நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். அண்ட் எக்ஸசைஸ் 2 என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கிரைப் த ப்ராசஸ் பை விச் அ கேட்டர்பில்லர் பிகம்ஸ் அ பட்டர்ஃப்ளை. அந்த பட்டர்ஃப்ளைனுடைய இளமை பருவத்திலேருந்து அது எப்படி பட்டர்ஃப்ளையாக மாறுது, இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் தானே. இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுங்கள். அல்லது இன்னொரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. தவளை தவளை டேட்போல் அப்படிங்கிற அந்த சின்ன அந்த வளர் இளம் பருவம்னுவோம், அந்த பருவத்திலேருந்து எப்படி அது தவளையாக மாறுது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி அது வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறதையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். அண்ட் வேறு எதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், தினசரி பழக்க வழக்கங்களுக்கு. நான் தினசரி ப்ரஷ் பண்ணுவேன், நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதா இருந்தால் அப்படி சொல்லிக்கலாம். நான் தினசரி காஃபி குடிப்பேன், நான் தினசரி ஸ்கூலுக்கு போவேன். ஸோ ஐ யூஸ் டு அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரி டே. ஓகே, ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி டே. இப்படி எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி இயர் மாதிரி வந்துச்சுன்னா வி கேன் யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து எக்ஸசைஸ் 3, கேன் யூ டிஸ்கிரைப் யுவர் டெய்லி ரொட்டீன். நம்ம டெய்லி செய்யக்கூடிய விஷயங்களை அட்டவணைப்படுத்து, பேராகிராஃபை சொல்லு. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஸோ எக்ஸசைஸ் 4, கிவ் அ ரெசிபி, டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ டிஷ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா இடத்துலையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இட் இஸ் ஈஸி, அகெயின் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரிப்பேர், அதாவது இன்னொரு ரூல் படிச்சுக்கோங்க, டு அப்படிங்கிற இன்ஃபினிட்டிவ்க்கு அப்புறமா வரக்கூடிய வெர்பு எப்போவுமே பேர் வெர்பாக தான் இருக்கும், ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்பாக தான் இருக்கும். ஓகே, ஸோ லெட் இட் பாயில், then strain in the tea, add hot milk and fine. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வெர்பு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஃபார் யுவர் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் சிம்பிள் பாஸ்ட், கடந்த காலத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை, சாதாரணமாக முடிவடைந்த நிகழ்ச்சிகளை சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லுவோம்.
Again, we have a story. Again, we have a story. நமக்கு பாடப்பகுதியை ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஹேங் இன் தேயர் அப்படிங்கிற ஒரு பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஹேங் இன் தேயர். ஒரு பாக்னினி அப்படிங்கிற ஒரு 19th century வயலினிஸ்ட் இருக்கார். ஓகே, 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வயலின் வாசிப்பாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அப்படி ஒரு வாட்டி இட்டாலியில் ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் அவர் அந்த வயலின் வந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வயலின் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி கருவி. நமக்கு காற்றின் மூலமாக வரக்கூடியது, தோல் கருவிகளெல்லாம் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு கம்பி விதமான ஒரு கருவி. அப்போ நல்லா அழகாக இவர் வாசிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல பார்த்திங்கன்னா அந்த வயலினில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங், தட் மீன்ஸ் அந்த கம்பி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் என்ன ஆகுதுன்னா இட் கட் ஆகி அப்படியே தொங்குது. அதாவது அந்த அவ்வளவு கம்பிகளும் இருந்தால் மட்டும்தான் அந்த வயலினால் சரியான ஒலி எழுப்ப முடியும். ஸோ இஃப் இட்ஸ் நாட் முடியாது, அதனால் நல்ல சங்கீதத்தை கொடுக்க முடியாது. ஆனால் பாகனனி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆள், ரொம்ப டேலண்டான ஆளும் கூட. பட் அந்த கம்பி ஃபஸ்ட்டு கம்பி தொங்குது, ஹேங் ஆகுது. ஆனால் இருந்தாலும் அவரால் சேம் மியூசிக்கை எல்லாருக்கும் கொடுக்க முடியுது. டு அ சர்ப்ரைஸ் டு எவ்ரி ஒன். இது நடந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங் ப்ரோக். அடுத்த ஸ்ட்ரிங் என்னது ப்ரோக் ஆகுது. செகண்ட் ஒன்றும் உடஞ்சி தொங்குது அடுத்தது. அண்ட் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ், 2 உடஞ்சிடுச்சுது. எப்படி இவரால் இவ்வளோ அழகாக வாசிக்க முடியுது? அண்ட் சர்ப்ரைஸ்லி அகெயின் த தேர்ட் ஒன், 3வது கம்பி என்ன ஆயிடுச்சுது, தொங்குது. ஸோ இருந்தாலும் இன்ஸ்டெட் ஆஃப் லீவிங் த ஸ்டேஜ் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மியூசிக்கை ஃபுல்லாக போட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு அழகாக, இதுவும் பார்த்திங்கன்னா அந்த டிஃபிகல்ட் நம்பர்ஸ், அந்த இசையில் வந்து அந்த நம்பர்ஸை சொல்லுவாங்க. இந்த நம்பரில் இருக்கக்கூடிய இசையை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த டைப் ஆஃப் இசையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொஞ்சம் கம்பிகளை வச்சு இவர் வாசிச்சிட்டார். அந்த ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு வாசிச்சுட்டார். ஸோ இதை வந்து இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஹேங்கிங் இன் தேர் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எதையுமே ஈஸியாக விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படியே நின்று என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம போட்டி போட்டு பார்க்கணும். நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ இது நடந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது முழுவதுமாக பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கோ, வெண்ட், கான். வெண்ட் தான் பாஸ்ட் டென்ஸ். ஒர்க்கு, ஒர்க்குடு அந்த 2வது சொல்லப்பட்ட ஒர்க்குடு பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ட்ரிங்க், ட்ராங்க் 2வது சொல்லப்பட்ட ட்ராங்க், அதுதான் பாஸ்ட் டென்ஸ். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். கிஃப்ட், கிஃப்டட் பாஸ்ட் டென்ஸ். அண்டு தென் packed and loud. லைக் தட் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் ப்ளஸ் ஸ்டுட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, வேறு எதுக்கெல்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் அ ஸ்பெசிஃபிக் டைம். இந்த ஒரு நாளை குறிப்பிட்டு இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு, நேற்று முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லணும்னா பாஸ்ட் டென்ஸை தாராளமாக பயன்படுத்தலாம். எஸ்டர்டே ஐ பாட் அ மொபைல் ஃபோன். எஸ்டர்டே ஐ வென்ட் டு சென்னை. நான் நேற்று போனேன். முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை தாராளமாக பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தலாம். அண்ட் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு யூ ஹேவ் எனி அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் பகனி? உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? ஏதாவது டூர் போனது நம்ம சொல்லுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் டூர் போகிறது சொல்லுவோம். இல்லை நமக்கு ஏதாவது அம்மா அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ் அந்த கிஃப்டை பற்றி சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் டென்ஸ். இதுலேயும் நம்ம சிம்பிள் ஃப்யூச்சரை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக சொல்லலாம். சாதாரணமாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சிம்பிள் ஃப்யூச்சரில் சொல்லலாம். இதை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பயன்படுத்தியும் சொல்ல முடியும். எதிர்காலத்தில் ஆல்ரெடி ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததுன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸினுடைய ரூலை பயன்படுத்தி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஃப்யூச்சர் டென்ஸ் பாருங்கள். இங்கேயும் ஒரு பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது யாருடைய லைஃப்பை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங், ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன், ஆப்பிரிக்க அமெரிக்கரான இந்த மார்ட்டின் லூதர் கிங், ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர்,
முதலாளி தொழிலாளி இந்த வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே சரிசமமாக வாழணும், எந்த அடிமைத்தனமும் இருக்கக்கூடாது அப்படின்னு போராடின ஒரு மனுஷன், எதிரிகளால் கொல்லப்பட்ட ஒரு மனுஷன். ஸோ இப்படிப்பட்ட அது காந்திய வழியில் போன ஒரு அகிம்சாவாதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய வழியில் தான் நின்று வெற்றி கண்டிருப்பார். ஸோ இவருடைய ஸ்பீச்சை வந்து ரொம்ப ஃபேமஸாக என்னென்னு சொல்லப்படுதுன்னா ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் ஒரு அழகான ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அவருடைய ட்ரீம், என்னுடைய கனவு என்ன அப்படின்னா மக்கள் எல்லாம் சரிசமமாக வாழணும் அப்படின்னு சொன்னது. ஒன் டே திஸ் நேஷன் வில் ரைஸ் அப். ஒரு நாள் இந்த தேசம் வந்து எழுச்சி பெறும். எழுச்சின்னா எப்படி இருக்கணுமா? தட் ஆல் மென் ஆல் கிரியேட்டட் ஈக்குவல். அனைத்து மனிதர்களும் ஈக்குவலாக சரிசமமாக பாவிக்கப்படணும். அப்போ தான் அந்த இது உருவாகும். நேஷன் வந்து எழுச்சி பெறும் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஹாவ் அ ட்ரீம் தட் ஒன் டே ஆன் த ரெட் ஹில்ஸ் ஆஃப் ஜார்ஜியா அப்படிங்கிறாரு. ஓகே, சன்ஸ் ஆஃப் ஃபார்மர் ஸ்லேவ் ஓனர்ஸ் வில் பி ஏபிள் டு சிட் டவுன் டுகெதர். எல்லா மனிதர்களும், ஒரு விவசாயினுடைய மகனும் சரி, ஒரு அடிமையும் சரி, அண்ட் முதலாளிகளும் சரி, ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசணும். ஒரே பிரதர்ஹுட் வரணும், ஒற்றுமை வரணும். ஓகே, ஸ்டேட் ஆஃப் மிசிபிசியில் இவர் பேசக்கூடிய ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு என்னென்ன எதிர்கால நோக்கங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஃப்யூச்சர் டென்ஸில் தான் அதையும் சொல்கிறாரு பாருங்கள். திஸ் நேஷன் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு அண்ட் வில் நாட் பி ஜட்ஜ்டு பை த கலர். இனி பண்ணக்கூடாது, இனி இப்படி நடக்கணும் அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ஆக்ஷன் தட் வில் டேக் பிளேஸ் இன் த ஃப்யூச்சர். ஓகே, எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடக்கணும், நான் நாளைக்கு பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ வில் பிகம் அ கலெக்டர். ஓகே, ஐ ஷாலும் பயன்படுத்தலாம். இந்த ஷாலுக்கும் வில்லுக்கும் என்ன வித்தியாசம்? ஷாலுக்கும் வில்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஷால் அப்படிங்கிறது ஐ அண்ட் விக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது. ஓகே, ஷால் அப்படிங்கிறது ஐக்கும் விக்கும் மட்டும் பயன்படுத்தலாம். பட் வில் அப்படிங்கிறத எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இன்க்ளூடிங் ஐ அண்ட் வி. ஐக்கும் விக்கும் பக்கத்தில் வில் போடலாமா? தாராளமாக போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஷால் ஐக்கும் விக்கும் மட்டும்தான் போட முடியும். வில் அப்படிங்கிறது ஐ, வி, ஹி, ஷி, இட், தே, ராமா, சீதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எதிர்காலத்தில் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நாம் வில் போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஆக்டிவிட்டி 1, சிங் திஸ் ஃபெமிலியர் சாங். அதாவது பெரிய கஷ்டங்கள் வரும்போது இந்த பாடுகளை பாடுறது உண்டு. ஈவன் ட்வின் டவர்ஸ் வந்து அட்டாக் ஆகி உடஞ்சிருக்கும்போது இந்த பாட்டுகளை பாடுவாங்கன்னுவாங்க. டைட்டானிக்கை மூழ்கி போக இருக்கும்போது இந்த இசை வந்து அதிகமாக பண்ணும். வி ஷால் ஓவர் கம், வி ஷால் ஓவர் கம், வி ஷால் ஓவர் கம் சம் டே. ஓ டீப் இன் மை ஹார்ட் ஐ டு பிலீவ் வி ஷால் ஓவர் கம் சம் டே. உடஞ்சி போய் எல்லாமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது இந்த சாங் பாடப்படுது. ஓகே, ட்வின் டவர்ஸ் இடிஞ்சு இருக்கும்போது அங்கே நின்று பாடினாங்களே. ஸோ யாருமே நம்ம வந்து இந்த ஒரு சரிவினால், இந்த ஒரு தோல்வினால் நம்ம துவண்டு போகக்கூடாது. வி ஷால் ஓவர் கம், நாம் இதெல்லாம் தாண்டி வருவோம் அப்படிங்கிறதுக்காக பாடக்கூடியது. ஸோ நாம் இதுக்கு எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஷேல் வீக்கு அப்புறமா தானே பயன்படுத்தியிருக்காங்க. வி ஷால், ஐ ஷால். ஓகே, ஷாலை வேறு எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. அண்ட் ஆக்டிவிட்டி 2, do you have a dream? உங்களுக்கு ஒரு கனவு இருக்குதா? அந்த கனவை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன். ஓகே, இது ஒரு ஆக்டிவிட்டி. நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை சொன்னாங்கன்னா தாராளமாக சொல்லலாம். மை ட்ரீம் இஸ் டு பிகம் அ கலெக்டர். ஐ வில் கோயிங் டு பிகம் அ IAS ஆஃபீஸர். ஐ வில் கோயிங் டு பிகம் அன் IPS ஆஃபீஸர் இப்படின்னு சொல்லி ஐ எம் கோயிங் டு பிகம் அ டாக்டர். ஸோ ஐ வில் டூ MBBS லைக் தட். வி கேன் ஆட் சம்திங். ஓகே, ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இந்த புக்கை பார்த்தோன்னே அந்த யூனிட் 4லேயே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து 100 எக்ஸசைஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் கற்றுக் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் கற்றுக் கொடுத்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ரிலேட்டடான எக்ஸசைஸாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். அவ்வளவு எக்ஸசைஸுமே
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை நமக்கு கொடுக்கல. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை நமக்கு டெக்ஸ்ட்டில் பாடமாக கொடுக்கல. பட் நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னன்னு சொல்லிடுறேன்ப்பா. ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம படிச்சிட்டோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பேசும் பொழுதோ எழுதும் பொழுதோ ஒரு செயல் அப்படியே நடைபெற்றிருக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா இப்போ அட் அ டைம் நீங்கள் இந்த வீடியோ கேட்கும்போது, இந்த ஆடியோ உங்களுக்கு காதில் விழும்போது நான் பண்ணக்கூடிய செயல் என்ன? நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஐ ஆம் ஸ்பீக்கிங். இப்போ நடக்கக்கூடிய செயல் தான் நான் பேசும்போதோ நான் எழுதும் பொழுதோ நடக்குது. அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் லிசனிங் ஆர் யூ ஆர் வாட்சிங். நீங்கள் இப்போ அட் அ டைமில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னம்மா? சற்று முன்னர் முடிவடைந்த விஷயம், ஆனால் அதனுடைய எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்கும். ஓகே, கொஞ்சம் முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் முடித்தோம். we have learned. பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, has அல்லது have அல்லது have. has எதுக்கு பயன்படுத்தணும், have எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா has, சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்ததுன்னா have. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் சிங்குலர் மீன்ஸ் he அவன் ஒருமை, ஷீ அவள் ஒருமை, இட் அது ஒருமை, ராமா, சீதா, ஜோசப், ஜான் இதெல்லாம் ஒருமையாக வரும் பொழுது, சிங்குலர் சப்ஜெக்டாக வரும்போது has. ப்ளூரல் வந்துடுச்சுது. ராமா அண்ட் சீதா, ஜான் அண்ட் விஜய், அண்ட் தே, வி ஹாவ், தே ஹாவ் அப்படி தான் பயன்படுத்தணும். ஐக்கு என்ன பயன்படுத்தணும்? ஒரு சந்தேகம் வரும். ஐக்கும் யூக்கும் அது சிங்குலராகவே இருந்தாலும் ஹாவ் தான் பயன்படுத்தணும். ஓகே, பயன்படுத்தி வேறு ஏதாவது சட்டங்கள் இருக்கா? இதுக்கு ஏதாவது ரூல்ஸ்க்கா? இருக்குது. வெர்புனுடைய V3 பயன்படுத்தணும். பாருங்கள், வாஷ், வாஷ்டு, வாஷ்டு. இதுதான் பேர் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் என்ன இருக்குது. இதனுடைய V3 தான் நம்ம பயன்படுத்தணும். ஓகே, V3 மீன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்தணும். ஸோ இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னுடைய ரூல். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ், ஒன் செகண்ட் நான் எழுதியே உங்களுக்கு காமிச்சு தரேன். சப்ஜெக்ட் ப்ளஸ் has or have plus V3 of the verb. அதாவது past participle. Go-னா gone, go went gone அந்த gone, drink drank drunk அந்த V3 தான் நம்ம பயன்படுத்தணும். ஓகே, ஸோ இப்படி ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை வச்சு நம்ம மிங் பண்ணணும். பவ்யா ஹேர் வாஸ் டர்ட்டி, நவ் இட்ஸ் க்ளீன். இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி, பவ்யா ஹேஸ் வாஷ்டு ஹர் ஹேர், நமக்கு காரணம் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வச்சு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அதை சொல்லணும். ஓகே, இப்படி தான் கீழே இருக்கக்கூடிய அவ்வளோ எக்ஸசைஸும். அண்ட் அதில் ஒரு பார்த்தோம். அண்ட் யூஸ் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அகெயின். அண்ட் இதில் சின்ன சேஞ்ச் என்னென்னா, கிரியேட்டட் வித் த இன்க்ளூஷன் ஆஃப் பிகாஸ். பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே நுழைச்சி ஏன் என்றால், பிகாஸ்னால் மீனிங் என்னென்னா ஏன் என்றால். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. ஷீ காண்ட் கோ டு த பார்ட்டி, அவளால் பார்ட்டிக்கு போக முடியாது. ஏன்? ப்ராக்கெட்டில் காரணம் கொடுத்துருக்காங்க. கேட்ச் அ கோல்டு, அவங்களுக்கு கொஞ்சம் ஜலதோஷம். ஓகே, ஸோ நம்ம எப்படி சொல்லலாம்னா, அவளால் பார்ட்டிக்கு செல்ல இயலவில்லை ஏனென்றால் அவளுக்கு கோல்டு அப்படின்னு சொல்லணும் நாம். ஷி காண்ட் கோ டு த பார்ட்டி பிகாஸ் ஷி ஹாஸ் காட் அ கோல்டு. ஹி காண்ட் மூவ் அரவுண்ட். ஓகே, மை சன் காண்ட் கெட் இன் டு த ஹவுஸ். காரணமெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல பாருங்கள், ஏன் அவரால் மூவ் பண்ண முடியல அப்படின்னா, காலில் அடிபட்டிருக்கு. ஹட்டுனா காயப்பட்டுறது, லெக்குன்னா காலில் காயப்பட்டிருக்கு. அடுத்தது ரெண்டாவது ஒன்று பாருங்கள், லாஸ் கீயை தொலைச்சிட்டார். இப்படி சொல்லாமல் ரெண்டாவது எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு ரெண்டாவது எக்ஸசைஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன். மை சன் காண்ட் கெட் இன் டு த ஹவுஸ் பிகாஸ் ஹீ ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் கீ. அவனுடைய சாவி அவன் தொலைச்சிட்டான். ஹேஸ் முக்கியம். எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். பஸ் இதில் என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரேஸ் ஹேவ் ஆல்ரெடி அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தணும். பிரிங் த நியூஸ் பேப்பர் இன் ப்ளீஸ், ஐ ஹாவ் ப்ராட் இட் இன். ரெஸ்பான்ஸ் சொல்கிறோம், அதுக்கான திருப்பி ரீப்ளே
அந்த மாதிரி மாடல் இது. யூ மஸ்ட் ஃபைண்ட் திஸ் ஃபைல் சூன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபவுண்ட் திஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபவுண்ட் திஸ். ஏன் ஃபவுண்ட் சொல்கிறோம்? ஐ ஹாவ் ஃபவுண்ட் மீன்ஸ் V3 ஃபார்ம். ஃபைண்டினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது. தென் இதில் ஒரு 10 எக்ஸசைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். ஃபாலோ த எக்ஸாம்பிள் அண்ட் டூ த சேமிங். யூஸ் த எட் அப்படிங்கிறத இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி ஹாஸ் பீன் இன் த ஷாப். அவள் கடையில் தான் நின்னாங்க. பை எனிதிங், ஏதோ ஒன்று வாங்க போயிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் அதை எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஷி ஹாஸ் பீன் இன் த ஷாப் பட் ஷி காண்ட். தட் மீன்ஸ் ஷி ஹாஸ்ன்ட் பாட் எனிதிங் எட். இப்போ வரைக்கும் அவள் எதுவுமே வாங்கலை. கடையில் தான் நிற்கிறா, இப்போ வரைக்கும் எதுவுமே வாங்கலை. நல்லா பாருங்கள், இதுலேயும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பட் நாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வச்சு மீதி இருக்கக்கூடிய எக்ஸசைஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் அடுத்த எக்ஸசைஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் ஆல்ரெடி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், இல்லைன்னா எட். ஹீ ஹாஸ்ன்ட் கால்ட் அஸ் எட். தே ஹாவ் என்ன போடலாம்? ஆல்ரெடி சென்ட் த லெட்டரா, எட் சென்ட் த லெட்டரா? பெரும்பாலும் ஆல்ரெடி அப்படிங்கிறது உள்ளே பயன்படுத்தப்படும், எட் அப்படிங்கிறது கடைசியாக பயன்படுத்தப்படும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் ஆகாது, இதில் மாற்றங்களும் வரணும். த ட்ரெயின் ஹேஸ் ஆல்ரெடி லெஃப்ட். இதை ஈஸியாக நம்மளால் அடிச்சிட முடியும். த ட்ரெயின் ஹேஸ் ஆல்ரெடி லெஃப்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும்போது எட் இது வரைக்கும், ஆல்ரெடினா ஆல்ரெடி ஏற்கனவே. ஸோ ரெண்டுக்குமான மீனிங் புரிஞ்சுக்கணும். அண்ட் எஃப் பாருங்கள், எக்ஸசைஸ் எஃப். ஃபாலோ த எக்ஸாம்பிள் அண்ட் டூ த சேம் யூஸிங் just. Okay, he go out. What has he just done? He has just gone out. நமக்கு ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கணும். she returned from the USA. இதை எப்படி நீங்கள் போடுவீங்க? நல்ல எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளை பார்த்து அழகாக அதை பண்ணணும். he has just gone out. she returned from the USA. just அப்படி she has returned from the USA just now சொல்லலாமா? இப்போ தான் வந்தாங்க. அகெயின் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் இதில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. பார்த்தீங்களா? ஜஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னுடைய கீவேர்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம படித்தது என்னவோ பர்ஃபெக்ட், ஆனால் சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃப்யூச்சர். ஆனால் தந்திருக்க எக்ஸசைஸ் அதிகமாக பர்ஃபெக்டில் தான் தந்திருக்காங்க. ஏன் சிம்பிள் பாஸ்ட் கூட பர்ஃபெக்டை லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டுமே ஒரே விதமான தன்மையை கொண்டது. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் முடிவடைஞ்சிருக்கணும். அது சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு டைமை சொல்லணும். ரெண்டுமே பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை தான் சொல்லும். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு ஒன்று சொல்கிறோம், ஒன்று சிம்பிள் பாஸ்ட்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் ஒரு நேரத்தை கண்டிப்பாக குறிப்பிடணும், முடிவடைஞ்சதை. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது சற்று முன்னர் முடிவடைஞ்சிருக்கணும், நேரத்தை கரெக்டாக குறிப்பிடக்கூடாது. எட்டு ஆல்ரெடி எல்லாம் எதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். சிம்பிள் பாஸ்ட்னால் என்னன்னு சொல்லி தந்திருக்கேன். ஸோ யூஸ் தட். மை ஹேண்ட் பேக் இஸ் இன் ஹியர். சம்படி இப்போ இங்கே இல்லை, அப்போ இப்போ தான் யாரோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சம்படி ஹேஸ் டேக்கன் இட். ஸோ ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தரப்பட்டிருக்கு. எங்கேயாவது டைம் தந்திருக்காங்கன்னா அதை சிம்பிள் பாஸ்ட்டில் நீங்கள் சொல்லிக்கணும். ஸோ இப்படிங்கிறத விஷயம். அண்ட் ஹெச், ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ட்வைஸ் பை யூஸிங் த சின்ஸ் அண்ட் ஃபார். சின்ஸ் ஃபாரையும் நம்ம எதுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, சின்ஸ் அப்படிங்கிறது அதில் இருந்தே அப்படிங்கிறத சொல்கிறோம். நான் இந்த வீடியோவை, இந்த யூடியூப் சேனலை நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்திட்டு வர்றேன். ஓகே, ஐ ஹாவ் பீன் யூஸிங் திஸ் யூடியூப் சின்ஸ் 2019. அப்போத்துலேருந்தே பயன்படுத்திட்டு வரேன்.
நீங்கள் சொல்லலாம் இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பேப்பர் என்றைக்கு போட்டானோ அன்னையிலேருந்தே எங்களுக்கு தலைவலி இருந்துகிட்ருக்கு. ஓகே, வி ஹாவ் ஹெட்டேக் சின்ஸ் த டே ஆஃப் தட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பிகினிங். ஓகே, ஐ ஹாவன்ட் சீன் யூ. ஓகே, ஐ ஹாவன்ட் சீன் யூ. நான் உன்னை பார்க்கவே இல்லை. எப்போத்துலேருந்து? தீபாவளிலேருந்து நான் உன்னை பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தா நீ கடன் கேட்ப. ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் 3 days. 3 நாளாக நான் உன்னை பார்க்கவே இல்லை. ஓகே, ஸோ ஃபார்னா அதுக்காக இதுக்காக அதிலேருந்து நான் பார்க்கல. 3 நாளாக ஆக பார்க்கல நான். ஸோ வி ஹாவ் பீன் ஹியர் an hour or 4 o'clock. ஸோ வி ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் 4 o'clock. வி ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் 4 o'clock. 4 மணிலேருந்து நாங்கள் இதில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தட்ஸ் ஆல் அபவுட் யூனிட் 4. யூனிட் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிராமர் போர்ஷன். பட் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். பட் உங்களுக்கு லைஃப் கிராமர், லைஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்திங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் இந்த 3 விஷயமும். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ் எப்போ பயன்படுத்துறது, அதனுடைய 4 விஷயங்களும் எப்போ, சிம்பிள் பாஸ்ட் எப்போ, பாஸ்ட் கண்டினியூஸ் எப்போ, பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்போ, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்போ, சிம்பிள் ஃபியூச்சர் எப்போ, ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்போ. இதைத்தான் நம்ம லைஃப் ப்ராக்டிக்கலாக நம்ம படித்து வைக்க வேண்டிய விஷயம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஸோ டோன்ட் வரி அபவுட் த ஆன்சர்ஸ். ஐ வில் கிவ் இட் இன் த another video. So thanks for watching.